Victory begins at Vidyalakshmi. Good morning, students. I'm Venugopal, Department of Commerce, Vidyalakshmi Metric Higher Secondary School, Channaguppam, Bellu. So, my dear students, today we are going to discuss how to face the exam in board exam 25 and 26 in my commerce group in two subjects. Today I will explain how to face the exam, then how to write the exam, what are the procedures, what are the informations are there, how to get centum. These details will go in my PPT one by one. Okay, my dear students. Now we will move on the first. Then first, class 12 board examination, accountancy commerce, top sheet format details we'll see now. In subject code in my subject, commerce 555 and accountancy 557. Now see the details for the format of the board examination top sheet. So see this here, the A, B, C, three columns are there. That A column in your details, registration number, candidate name, examination center, name of school, subject, group code, registration number, date of examination, everything is already posted. Just go through this format only, you are signing only, you don't write anything. A column and B, marks allotted, and C, the sequence of subject code details with the center value. Now we will move on the next slide. How the allotted for the marks. See, the revision format, the 21 mark is there first. So, multiple choice question. Multiple choice question means the options also there, the answer also there. You can write allotted column, they allotted the mark. So, 1 mark allotted for 21 mark. Then next, the 21 to 30, you are having out of 10 questions, you have attending only 7 questions. So, 7 questions தான் இதில் attend பண்ண போறீங்க. இதில் question number 30 compulsory. அது இல்லாம நீங்க 7 எழுதினாலும் உங்களுக்கு 7 மார்க் கொடுக்க மாட்டாங்க. 7 questionக்கு உண்டான மார்க். So, compulsory question under 30 நீங்க attend பண்ணிட்டு remaining 6 questionக்கு உண்டான answers எழுதணும். அதே மாதிரி தான் part C. Part C லையும் 31 to 40 out of 10 you are attending only for 7 question. இதுலயும் compulsory question 40 நீங்க attend பண்ணணும். அதுக்கப்புறம் remaining 6 questionக்கு உண்டான answers எழுது. அடுத்தது 41 to 47 இது either or choiceல இருக்கும் A or B. எந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் எழுதுறீங்களோ அதுக்கு உண்டான ஆப்ஷன் கம்பல்சரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 41A எழுதுறீங்கன்னா 41A இருக்கணும், 41Bன்னா 41B இருக்கணும். அந்த ஃபார்மேட்ல தான் நீங்க எழுதணும். அந்த ஃபார்மேட்ல தான் மார்க்ஸ் அலாட்டட் பண்ணி டோட்டல் மார்க்ஸ் இங்க வந்து என்ட்ரி பண்றாங்க. ஜஸ்ட் ஃபார்மேட் ஃபார் ஹவு டு அலாட்டட் த மார்க், ஹவு டு போஸ்டட் மார்க் இன் த போர்டு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. நெக்ஸ்ட் we will move on commerce. This is the question paper model. Question paperல எப்படி இருக்கும், என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பாருங்க, காமர்ஸ் பார்ட் 3 நம்மளுது. காமர்ஸ் நமக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு குரூப் கோட் நம்பர் சொல்லியிருக்கேன் 555. ஸோ அதன்படி நாம இங்க என்ன பண்ண போறோம்னா, காமர்ஸ்ல என்னென்ன கொடுத்துருப்பாங்க டீடைல்ஸ் இதில் பாருங்க. இங்கிலீஷ்ல படிக்கிற செக் த கொஸ்டின் பேப்பர் ஃபார் ஃபேர்னஸ் ஆஃப் பிரிண்டிங். கொஸ்டின் பேப்பர் தரவா இருக்கான்னு பார்த்துக்கணும். எனி கரெக்ஷன்ஸ் இருந்தாலோ எனி டவுட் இருந்தாலோ நீங்க எக்ஸாமினர் ஹால் சூப்பர்வைசர் கேட்டு அதை கிளியர் பண்ணிக்கணும். யூஸ் ஒன்லி ப்ளூ ஆர் பிளாக் இங்க் பென் தான் யூஸ் பண்ணணும். பால் பெயினோ ரீஃபில் பென்லையோ நீங்க எக்ஸாம் எழுதக்கூடாது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 21 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க, ABCD கொடுத்துருப்பாங்க. அதில் ஆப்ஷன் வித் ஆன்சர்ஸ் நீங்க எழுதணும். அப்ப 20 into 1 20 மார்க்ஸ். நெக்ஸ்ட் now I will move on part 2. பார்ட் 2ல வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 21 to 30. ஸோ நீங்க 7 கொஸ்டின் அட்டன் பண்ணோம், ஈச் கேரிங் 2 மார்க். 14 மார்க்ஸ் இருக்கு. இதுல கம்பல்சரி கொஸ்டின் 13 அவனே தெளிவா உங்களுக்கு போல்டு லெட்டர்ல கொடுத்துருப்பான், கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். இந்த கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிமைனிங் 6 கொஸ்டினுக்குண்டான ஆன்சர்ஸ் நீங்க எழுதணும். நெக்ஸ்ட் பார்ட் C. அதுலயும் அதே மாதிரி 48 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், 31 to 40 கொடுத்துருப்பான், ஈச் கேரிங் 3 மார்க். 7 into 3 21. கம்பல்சரி கொஸ்டின் 40 இல்லாம ரிமைனிங் 6 கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர்ஸ் நீங்க எழுதணும். அடுத்தது பார்ட் டி. இது க்ளோஸ் சாய்ஸ்ல ஆல் தி क्वेश्चंस யூ ஹேவ் டு அட்டெண்ட். 41 to 47 இருக்கும், ஈச் கேரிங் 5 மார்க். 7 क्वेश्चन நீங்க அட்டெண்ட் பண்ணணும்.
ஸோ இதுதான் கொஷின் பேட்டர்ன், மார்க்ஸ் அலாட்டட் பேட்டர்ன் இன் அவர் காமன் சப்ஜெக்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி கொஷின்ல உங்களுக்கு கிரியேட்டிவ் கொஷின் தான் இருக்கும், ஜென்ரல் கொஷின்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்க ஜென்ரலாகவே ஆன்சர் எழுதலாம், புக் பேக் ரிலேட்டடா கீ கொஷின்ஸ் கொடுக்கலாம், அல்லது புக் பேக் இல்லாம டூ யூ நோலியோ அல்லது கேஸ் ஸ்டடிலையோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லையோ ஃபார் தயர் ஓன் திங்கிங்லையோ அந்த ரிலேட்டடான சப்ஜெக்ட்ல கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஜென்ரலா நீங்க எழுதுற மாதிரி தான் கம்பல்சரி கொஷின்ஸ் இருக்கும். புக் பேக் யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட், கண்டிப்பா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால நீங்க இந்த புக்கை படிக்கிறப்போ அந்த புக்குக்குள்ள இருக்கக்கூடிய ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க இந்த டூ யூ நோ, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், கேஸ் ஸ்டடி, இந்த டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணணும். ரைட், இது வந்து காமர்ஸ்க்கு உண்டான டீடைல்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா அக்கௌண்டன்சிக்கு எப்படி பண்ணணும், அதுக்குண்டான கொஸ்டின் பேட்டர்ன் என்ன, ஹவு டு கெட் சென்டம் இன் அக்கௌண்டன்சி, எவ்வளோ மார்க்ஸ் எவ்வளோ அலாட் பண்ண போறாங்க செக்ஷன் வைஸ் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நம்ம பார்க்க போறோம். ரைட், இதை பாருங்க, இதுதான் அக்கௌண்டன்சி பார்ட் 3ல நீங்க எழுத போற 5வது பேப்பர். ரைட், ஸோ இதுல பாத்தீங்கன்னா அக்கௌண்டன்சி கொடுத்துருக்குறா, இதுலயும் தமிழ் பைலிங்கில் தான் உங்களுக்கு இருக்கும் கொஸ்டின் பேப்பர். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எழுதுறாங்க, அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் தான் இந்த பேட்டர்ன் இருக்கும். இதுல அதே மாதிரி தான் இருக்கும், நம்ம காமர்ஸ்ல பார்த்த மாதிரி தான் இதுவும். ஸோ கொஸ்டின் பேப்பர் கரெக்டா இருக்கா, ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குன்னா ஆல் சூப்பர்வைசர்கிட்ட காட்டிட்டு அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்க மாத்திக்கணும். அதுக்கு நான் டீடைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பிளாக் ஆர் ப்ளூ இங்க் பென்ல தான் எழுதணும், பால் பென்ல ரீஃபில் பென்ல யூஸ் பண்ணக்கூடாது. இதுலயும் அதே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் கொடுத்துருப்பான். 20x1 20 மார்க், ABCD ஆப்ஷன் கொடுத்துருப்பான். முதல்ல ஆப்ஷன் எழுதி ஆன்சர் எழுதணும். ஆப்ஷன் இல்லாம ஆன்சரோ ஆன்சர் இல்லாம ஆப்ஷனோ அதுல ஏதாவது தப்பு இருந்ததுன்னு உங்களுக்கு 0 மார்க் தான் கிடைக்கும், ஃபுல் மார்க் கொடுக்க மாட்டான். இதுதான் கீ பேட்டர்ன் ஃபார் MCQ, இதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் பார்ட் நம்ம போறப்போ பார்ட் 2, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா கவனிங்க. பார்ட் 2ல 21 to 30 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 30 கம்பல்சரி இருக்கும். இது சம்மாவும் கேட்கலாம் அல்லது தியரி பார்ட்லையும் கேட்கலாம். அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சம்மா கொடுத்திருந்தா இந்த ப்ரீவியஸ் சாப்டர் 7, 8, 9, 10 இருந்து கொஸ்டின்ஸ் வரலாம். அதே மாதிரி தியரியா இருந்தா ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அதே மாதிரி இதுல பொறுத்த வரைக்கும் பார்ட் C அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுலயும் 31 to 40 10 கொஸ்டின் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 40 கம்பல்சரி, எல்லாமே நீங்க அட்டன் பண்ணணும். உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 30, 40 கம்பல்சரி. அது இல்லாம தான் ரிமைனிங் 6 கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் நீங்க எழுதணும். எழுதி முடிச்ச உடனே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அந்த கம்பல்சரி கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கோமான்னு. ஏன்னா விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு தான் 2+3 5 மார்க் லாஸ். அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பார்ட் D, இதுலயும் அதே மாதிரி தான் க்ளோஸ் சாய்ஸ்ல இருக்கும். இதுல தியரி சம் சேர்ந்து வரலாம் அல்லது தியரியே சேர்ந்து வரலாம். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சம்ஸ் அதிகமா இருக்கும், தியரி பார்ட் கம்மியா இருக்கும். இப்போ 2 மார்க் கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல தியரி அதிகமா இருக்கும், சம்ஸ் கம்மியா இருக்கும். 3 மார்க்ல தியரி கம்மியா இருக்கும், சம்ஸ் அதிகமா இருக்கும். செக்ஷன் Dல எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்ட் 4ல உங்களுக்கு சம்ஸ் அதிகமா இருக்கும், தியரி கம்மியா இருக்கும். ஸோ இதுதான் பேட்டர்ன் சப்ஜெக்ட் கொஸ்டின் பேட்டர்ன் ஃபார் அக்கௌண்டன்சி. இதோட சப்ஜெக்ட் கோடு 557. இப்போ இதுல எப்படி சார் சென்டம் வாங்கலாம், நான் எந்தெந்த சாப்டரை பார்க்கணும் அப்படிங்கிற ஸ்லைடு தான் நம்ம நெக்ஸ்ட் போகிறோம். ரைட், இப்போ பாருங்க. ஸோ 12th accountancy tips for board preparation, state board exam get centum presentation procedure. எப்படி சார் நான் பேப்பரை ப்ரொசீஜர் ப்ரெசென்ட் பண்ணணும், நல்லா கவனிங்க. அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் எக்காரணம் கொண்டும் நீங்க வந்து சம்ஸ் தியரி பார்ட்லயோ தியரி சம்ஸ் பார்ட்லயோ அன்ரூல் ஷீட்டோ ரூல் ஷீட்டோ யூஸ் பண்ணவே கூடாது. அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா சம்ஸுமே அக்கௌண்ட் ஷீட்ல தான் யூஸ் பண்ணணும். அது 1 லைன் 2 லைனா இருந்தாலும் சரி, கம்பல்சரி நீங்க அக்கௌண்ட் ஷீட்ல தான் போடணும். தியரி பார்ட் மட்டும்தான் அன்ரூல் ஷீட்ல போடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதை மறந்துடாதீங்க. ஏன்னா கரெக்டான சில எக்ஸாமினர் வந்தாங்கன்னா அந்த கரெக்ஷன் எவால்வேட்டர் வர்றப்போ இவன் இதை மாற்றி போட்டிருக்கான்னு சொல்லிட்டு மார்க் குறைக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ உங்களுக்கு தான் அந்த மார்க் லாஸ் ஆகும். அதனால அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் சம்ஸ் பூரா நீங்க அன்ரூல் ஷீட்ல உண்டான அக்கௌண்ட் ஷீட்ல தான் சம்ஸ் போடணும். அதே மாதிரி தியரி பார்ட் எல்லாம் அன்ரூல் ஷீட்ல தான் நீங்க எழுதணும். ரைட்.
நான் ஃபர்ஸ்ட் பாருங்க, டிப்ஸ் கெட் சென்டம் 90 அவுட் ஆஃப் 90 பிளஸ் இன்டர்னலோட சேர்த்து இங்க இருக்கு. ஸோ 90 அவுட் ஆஃப் 90 என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல ப்ரியாரிட்டி டெக்ஸ்ட் புக் ப்ராப்ளம், உங்க புக் பேக்ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸை நல்லா தரவு பண்ணுங்க, இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கோத்ரூ பண்ணுங்க. அதுல ஒரு மாடல் இதுல ஒரு மாடல் எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு வந்துட்டாவே உங்களுக்கு போதும். எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் பார்க்கும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, சாப்டர் வைஸ் பார்க்க போறப்போ சாப்டர் 1 இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரூஷியல் 5 மார்க் 10 மார்க் 2 கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி செகண்ட் சாப்டரான நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் பேலன்ஸ் ஷீட்ல ஒரு சம் கொடுப்பான். அதே மாதிரி ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் போடுற மாதிரி ஒரு சம் கொடுப்பான். அதே மாதிரி 3 to 6 3 4 5 இங்க 7 இருக்கும். 3 to 6 அதாவது தேர்ட் சாப்டர் பேசிக் கான்செப்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப், ஃபோர்த் சாப்டர் குட்வில், ஃபிஃப்த் சாப்டர் அட்மிஷன் ஆஃப் எ பார்ட்னர், சிக்ஸ்த் சாப்டர் ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத் ஆஃப் பார்ட்னர். அதுதான் அந்த டாபிக்ல கொடுத்துருக்கோம். இதுல ஓவராலா இந்த 4 சாப்டர் சேர்த்து 36 மார்க் உங்களுக்கு வரும். 7th சாப்டரை பொறுத்த வரைக்கும் கம்பெனி அக்கௌண்ட்ஸ், கம்பெனி அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் டாபிக் இருக்கும். 8th சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் இருக்கும். 9th சாப்டர் பொறுத்த வரைக்கும் ரேஷியோ அனாலிசிஸ். இதை கோத்ரூ பண்ணிக்கிறேன். ஸோ 8, 9 ரெண்டுலையுமே உங்களுக்கு 20 மார்க்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்தது சாப்டர் 10 டேலி இஆர்பி கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் சிஸ்டம், ஒன்லி தியரி பார்ட் தான். தியரியில் மொத்தம் ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை நீங்க கோத்ரூ பண்ணாவே நீங்க ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து அலாட்டட் மார்க், ஒரு அசம்ஷன் தான், எக்ஸாக்டா நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி மாஸ்டர் தியரி 1 மார்க் 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 30 மார்க்ஸ் கம்பல்சரி உனக்கு இருக்கும். 60 மார்க்ஸ் தான் உனக்கு சம்ஸ் பார்ட்ல வரும். 30 மார்க்ஸ்க்கு நீங்க நல்ல கோத்ரூ பண்ணீங்கன்னா ஈஸியா 30 மார்க்ஸ் தியரி நீங்க அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 21ல இருந்து 20ல இருந்து 25 வரைக்கும் ஒரு 5 or 6 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய சம்ஸை நீங்க கோத்ரூ பண்ணாவே, ஈஸியா அதை ப்ராக்டிஸ் பண்ணாவே you will get சென்டம் வெரி ஈஸிலி. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா பேப்பர் பிரசன்டேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓவர் ரைட்டிங்கோ ஸ்கிரிபிளிங்கோ இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாது உங்க பேப்பர்ல. பேப்பர் பிரசன்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எழுதுறப்போ ஓவர் ரைட்டிங் பண்ணவே கூடாது. சார் ஒரு வார்த்தை எழுதிட்டேன் தப்பாயிடுச்சு, நான் என்ன சார் பண்ணுதுன்னா பென்சில ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு அடுத்த லைன் விட்டுட்டு அதுக்கு அடுத்த லைன்ல எழுதிட்டே போயிடுங்க. எக்ஸாமினருக்கு எவாலுவேட் பண்றவருக்கு தெரியாது. அதை நீங்க ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அதே மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஜேர்னல், லெட்ஜர் ஃபார்மேட், பேலன்ஸ் ஷீட் எல்லாமே பென்சில்ல தான் நீங்க யூஸ் பண்ணணும். பென்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு ஏதாவது கரெக்ஷன் தேவைன்னா எரேசரை யூஸ் பண்ணிட்டு நீங்க அந்த ஃபார்மேட்டை கரெக்டா போட்டுக்கலாம். யூ கேன் யூஸ் ஒன்லி இன் பென்சில் ஃபார்மேட் காலம்ஸ். அதே மாதிரி ஹெட்டிங் நேரேஷன் தெளிவா இருக்கணும். ஜேர்னல் எழுதுறப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் ஹெட்டிங்ல இருக்கணும். இந்த பக்கம் டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட் ருபீஸ், கிரெடிட் ருபீஸ் காலம் இருக்கணும். ஒவ்வொரு ஜேர்னல் எழுதின பின்னாடி அதுக்கு உண்டான நேரேஷன் கம்பல்சரி நீ எழுதணும். சார் நேரேஷன் தெரியல சார் என்ன சார் பண்ணுதுன்னா அந்த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கிறதையே அதையே நீங்க ஷார்ட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் எழுதுறதுக்கு பேர் தான் நேரேஷன். அதை கூட நீங்க எழுதிக்கலாம். அதே மாதிரி லெட்ஜருக்கு வர்றப்போ ஒவ்வொரு லெட்ஜர்லையும் போத் கார்னர்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல டிஆர் போடணும், ரைட் ஹேண்ட் சைட்ல சிஆர் போடணும், இன் சென்டர்ல நேம் ஆஃப் த அக்கௌண்ட் எழுதணும். லெட்ஜரை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ப்ரிஃபிக்ஸ் வேர்டான டெபிட் சைட்ல 2வும் கிரெடிட் சைட்ல பையும் நீங்க யூஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. அடுத்தது நீட்னஸ், ரொம்ப ரொம்ப நீட்னஸ் ரொம்ப முக்கியம் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவர் ரைட்டிங் ஸ்கிரிபிளிங் தயவு செய்து பண்ணாதீங்க, உங்க மார்க்கை நீங்களே இழந்துடாதீங்க. அதே மாதிரி ஃபைனல் ஆன்சர்ஸ் அதை நீங்க ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு நீங்க ஹைலைட் பண்ணணும். அப்போ எக்ஸாமினருக்கும் அந்த எவாலுவேட்டருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். டக்குன்னு கட்டிட்டு மார்க் அடிச்சுட்டு போயிடுவாங்க. பர்டிகுலரா நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், கேபிட்டல் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் இதுக்கெல்லாம் கண்டிப்பா தேவை. ஸோ சீக்வன்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கிறப்போ ஆர்டர்ல தான் எழுதணும். இப்போ பார்ட் ஏ முடிச்சிடுறீங்க, பார்ட் பி வரீங்க, பார்ட் பி எழுதிட்டே இருக்கப்போ 4 கொஸ்டின் எழுதுறீங்க, உடனே பார்ட் சிக்கு போறீங்க, பார்ட் சில 4 கொஸ்டின் எழுதிட்டு திருப்பி பார்ட் டி, இப்படி எல்லாம் போகவே கூடாது. அதான் தெளிவா நான் கொடுத்துருக்கேன். ஸோ டு ட்ரை டு சால்வ் இன் ஆர்டர். ஏ 20 1 மார்க், பி 7 2 மார்க், சி 7 3 மார்க், டி 7 5 மார்க். இந்த ஆர்டர்ல தான் இருக்கணும், ஆர்டரை மாற்றக்கூடாது. சரி சார் இப்போ நான் 1 மார்க் எழுதிட்டேன், டைரக்டா 5 மார்க் போலாமா? தாராளமா போகலாம். ஆனா 5 மார்க் 7 எழுதிட்டு தான் திருப்பி பார்ட் பிக்கோ சிக்கோ போகணும். இதை உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. லாஸ்ட் சைட்ல பாருங்க
12th accountancy important topic revision அப்படிங்கிறப்போ எந்தெந்த டாபிக்கை நான் பார்க்கணும் சார் அப்படின்னா சாப்டர் 3, 4, 5, 6 தரவா பார்த்துக்கணும் நீங்க. அதுல தான் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட்டை ஈஸியாக கோத்ரூ பண்ணீங்கன்னா அட்டன் பண்ணாவே கேரியிங் மார்க் பாசிபிலிட்டிஸ் தேர். அதே மாதிரி செகண்ட் சாப்டரான இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல ரெசிப்டன்ட் பேமெண்ட்டும் அதே மாதிரி இன்னொரு டாபிக்கான இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் கேட்பான். ஈஸியா நீங்க 10 மார்க் எதில் எடுத்துடலாம். அதனால இந்த சாப்டர்ல நல்ல கோத்ரூ பண்ணீங்க. 7th சாப்டர் பொறுத்து வெறும் ஜேர்னல் தான் இருக்கு. ஜேர்னல் ஃபார்மேட்டை மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா இந்த சாப்டர்ல நீங்க 10 மார்க் வாங்கிடலாம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ நாம என்னென்ன பார்த்தோம்னா போர்டு எக்ஸாம் எப்படி ஃபேஸ் பண்ணணும், டாப் ஷீட் எப்படி இருக்கும், டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கும், மார்க்ஸ் எப்படி அலாட் பண்றாங்க, காமர்ஸோட கோட் நம்பர் என்ன, கொஸ்டின் பேப்பர் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம். அதே மாதிரி அக்கௌண்டன்சி கோட் நம்பர் என்ன, அதோட கொஸ்டின் பேட்டர்னும் எக்ஸாம் பேப்பரோட ஃபார்மேட்டும் பார்த்தோம். அக்கௌண்டன்சியில் எப்படி சென்டம் வாங்கலாம், எதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நாம் இதில் பார்த்துருக்கோம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதை யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பப்ளிக் எக்ஸாம் டைம் இதில் இந்த வீடியோஸை கொஞ்சம் அப்பப்போ நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் கெட் ஒன் ஐடியாஸ். ஸோ everyone get centum in my subject of commerce accountancy. Thank you my dear student. So if you like, share the video, subscribe the video and like the video. Thank you very much. All the best.